இப்ப நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் உள்ள திதிகளா பார்த்துட்டு இருக்கோம். மே 6ஆம் தேதி வரக்கூடிய அந்த பஞ்சமி திதி, பஞ்சமி திதியோட சிறப்புகள் என்ன? பஞ்சமி திதி அன்று நம்ம எந்த தெய்வத்தை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதா அமையும்? அல்லது குழந்தைகளுக்கு ரொம்ப உடம்பு முடியல, குழந்தைகளுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இப்படி தான் பெற்ற புத்திரத்தில் ஒரு தெளிவில்லாதவர்கள் பிடிக்க வேண்டிய திதி பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதியினுடைய ஒட்டுமொத்த அதிதேவத்தை வடிவம் எது அப்படின்னா, இந்த 7 தாதுக்கள் தான் 7 சக்கரங்களாக நம்ம உடம்புல இருக்குது. 7 சக்கரங்கள் 7 கன்னிமார்கள். நமக்கு வாராகி மட்டும்தான் தெரியும். ஆமா, பஞ்சமினா வாராகி அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல சப்த மாதர்கள்ல இப்ப நம்ம எல்லாருமே எப்படா இந்த அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், யோசிச்சுட்டு இருப்போம். இதுல நீங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுமா, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாம்பு இப்படி இழுக்கிறோம்ல, அது வேற ஒண்ணும் இல்ல, இப்படி நம்ம பிராணாயாமம் பண்றதுதான். ஓகேவா? வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, இந்த மே மாசம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிறைய அக்னி தான் நமக்கு, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த சித்திரை திருவிழாக்கள்லாம் வெயில் இருந்தாலும் இந்த மாதங்கள்ல தான் நிறைய பேர் பண்றாங்க. நிறைய ஆலயங்கள்ல சிறப்பாகவும் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் உள்ள திதிகளா பார்த்துட்டு இருக்கோம். மே 6ஆம் தேதி வரக்கூடிய அந்த பஞ்சமி திதி, பஞ்சமி திதியோட சிறப்புகள் என்ன? பஞ்சமி திதி அன்று நம்ம எந்த தெய்வத்தை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதா அமையும்? பொதுவாமா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த புத்திரப்பேறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புத்திரர்கள் பேச்சை கேட்கல, புத்திரர்கள் பாத்தீங்கன்னா அவங்களால நிறைய தொல்லைகள் இருக்கு, அவங்கள நாங்க சின்ன வயசுல தப்பா வளர்த்துட்டோம், இப்படி குழந்தை இல்லாதது, புத்திரர்கள் மீது இருக்கக்கூடிய கவலை, புத்திரர்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய நபர்கள், பெற்றோர்கள் என்ன பண்ணலாம்னா பஞ்சமி திதியை பயன்படுத்தலாம். அல்லது குழந்தைகளுக்கு ரொம்ப உடம்பு முடியல, குழந்தைகளுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இப்படி தான் பெற்ற புத்திரத்தில் ஒரு தெளிவில்லாதவர்கள் பிடிக்க வேண்டிய திதி பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதியினுடைய ஒட்டுமொத்த அதிதேவத்தை வடிவம் எது அப்படின்னா சப்த கன்னிமார்கள். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சப்த கன்னினா என்னன்னே தெரியல. நம்ம உடம்புல 7 தாதுக்கள் இருக்கிறது. இந்த 7 தாதுக்கள் தான் 7 கன்னிகளாக நம் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த 7 தாதுக்களினுடைய 7வது தாதினுடைய மறுவடிவம் தான் ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை. 7வது தாது தான் ஒரு பெண்ணுடைய கருமுட்டை. 7வது தாது தான் ஒரு ஆண்மகனுடைய விந்துத்தன்மை. இப்போ கருமுட்டையும் ஒரு உயிர் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு, ஒரு ஆணுடைய அந்த சுக்கிலமும் ஒரு உயிர் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறது. அப்போ இந்த 6 தாதுக்களுடைய ஃபில்டரா தான் இதை நம்ம என்ன பண்றோம்னா சொல்லுகிறோம். அப்போ ஒரு பெண் நலமாக இருக்கிறாள் அப்படின்னா அவளுடைய வாழ்க்கையில யூட்ரஸ் கரெக்டா வேலை செய்யணும். ஒரு ஆண் நலமாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய முகப்பொலிவின் மூலம் அவர் நலமாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தெரிந்து கொள்ளலாம். இந்த 7 தாதுக்கள் தான் 7 சக்கரங்களாக நம்ம உடம்புல இருக்குது. 7 சக்கரங்கள் 7 கன்னிமார்கள். நமக்கு வாராகி மட்டும்தான் தெரியும். ஆமா, பஞ்சமினா வாராகி அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல சப்த மாதர்கள்ல எந்த கோவிலுக்கு போய் பார்த்தாலும் வாராகி அம்பாள் மட்டும்தான் பளிச்சுன்னு தெரியுறாங்க. மற்ற தெய்வங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நார்மலா இருக்காங்க. இப்ப நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இதுல வாராகி எலும்பு மஜ்ஜைக்குரிய தாதுக்குரியவள். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜை, ஓகேவா? அப்புறம் ரத்தம் இருக்கிறது, சதை இருக்கிறது, நரம்பு இருக்கிறது, இத்தனைக்கும் தன்மை இருக்கிறது. அப்போ இந்த உடம்புல நம்ம கால் மூட்டு தான் நம்ம உடம்பையே தாங்குது, பலம். அப்போ வாராகி இந்த பலம், உடல் வலு, இது எல்லாத்துக்குமே உரியவளாக இருக்கிறான். இப்போ இது மட்டும் இருந்தா போதுமா, மற்றது எதுவுமே வேண்டாமா அப்படின்னா இந்த இடத்துல அப்படி நம்ம யோசிக்க கூடாது. சப்த மாதர்களில் ஒரு மாதாவை உயர்த்தி ஒரு மாதாவை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க வாராகியை தனித்து வழிபடுகிறீர்கள் அப்படின்னா நீங்க அவளுக்கு உரிய
தனி சன்னதிகள்ல வழிபடலாம். பஞ்சமினாலே சப்த மாதர்களுக்கும் அபிஷேகம் செய்யணும். வாராகிய மட்டும் தனித்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா 7 தாதுக்களும் 7 சக்கரங்களாக என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. இப்போ நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பார்க்கடல் கடையிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேரு அப்படின்ற ஒரு மலை வைத்துதான் என்ன செய்யப்படுதுன்னா கடையப்படுகிறது. அதுல ஒரு வரி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, இந்த தண்ணீர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 7 உலோகங்களுக்கும் அந்த பார்க்கடல் கடையும் பொழுது 7 உலகங்களை போய் அந்த தண்ணீர் எட்டிட்டு வந்துச்சான். அவ்வளோ ஹார்ஷா என்ன பண்ணிருக்காங்கன்னா கடைந்திருக்காங்களாம். இது கடைந்ததற்கு பிறகுதான் என்ன ஆகி இருக்குதுன்னா அமிர்தம் கிடைச்சிருக்கு அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க. அந்த அமிர்தம் நீடித்த வாழ்க்கையை தேவர்களுக்கு தருதுன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம எல்லாருமே எப்படா அந்த அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் யோசிச்சுட்டு இருப்போம். இதுல நீங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுமா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாம்பு இப்படி இழுக்கிறோம்ல, அது வேற ஒண்ணும் இல்ல, இப்படி நம்ம பிராணாயாமம் பண்றதுதான். ஓகேவா? நம்ம மூச்சு இழுத்து வெளியே விடுறதும் திரும்ப இந்த பக்கம் இழுத்து பிடிச்சு வெளியே விடுறதும் தான் நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்றோம், 2 பாம்பு இழுக்கிற மாதிரி. இப்படி நம்ம அமைதியா தியானத்துல மூச்சிய அடி வயிற்றுல இருந்து தான் இழுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப அடி வயிற்றுல இருந்து மூச்சை இழுத்து இழுத்து விடும் பொழுது ஒவ்வொரு சக்கரத்தினுடைய சக்கரமா நமக்கு இயங்கிக்கிட்டு வரும். இந்த ஒவ்வொரு சக்கரங்களும் அப்படியே இயங்கி இந்த அடியில் இருக்கக்கூடிய ஆணுக்கு சுக்கிலம், பெண்ணுக்கு சுரேனிதம், இது அப்படியே ஒவ்வொரு சக்கரமா நம்ம முதுகு வழியாக அப்படியே பயணிச்சு அந்த மூளைக்கு வரும்பொழுது நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். இந்த இன்பம் தான் அமிர்தம். இந்த இன்பம் தான் என்ன? அமிர்தம். அந்த அமிர்தம் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா நீடித்தாயிலே தருதான். அந்த அமிர்தம் வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம உடம்புல இருக்கிற 4 ஹாப்பி ஹார்மோன். அந்த அமிர்தம் வேற ஒண்ணும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 4 ஹாப்பி ஹார்மோன். இந்த 4 ஹாப்பி ஹார்மோன் நல்லா இருக்கவங்க பூமி வாழ்க்கையில பூமியில இருக்கக்கூடிய பொருளையே சாப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய உடம்பை இயக்குகின்ற பொழுது அது அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ இதுதான் பார்க்கடல்ல அமிர்தம் கிடைச்சது. அப்ப அமிர்தம்னா ஒண்ணும் கிடையாது, இந்த உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய மூச்சை பிராணசக்தியை நீ சரிவர சூப்பரா இயக்கினா உன் உடம்புல கரெக்டா ஜீவ அக்னின்னு சொல்லக்கூடிய அந்த அக்னியினுடைய ஆற்றல் பேலன்ஸ்ட் ஆகி நீ சாப்பிட்ற எல்லா சத்துக்களுமே என்ன ஆகும்னா தாதுக்களா மாறும். அப்படி நல்ல தாதுக்களா மாறும் பொழுது உனக்கு மனோபலம் இருக்கும். அந்த மனோபலத்தால நீ ஒரு பிரார்த்தனை எந்த கடவுள்கிட்ட வேண்டினாலும் அது பவர்ஃபுல்லா சக்சஸ் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம இந்த 7 தாதுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் வலிமையை குறிக்கக்கூடிய தாது வந்து எலும்பு மஜ்ஜை, அதற்குரிய அதிதேவதை தான் வாராகி. அப்ப உடல் வலிமைக்கும் எலும்பு மஜ்ஜைக்கும் மூட்டுக்கும் வாராகிக்கும் தொடர்பு இருக்கிறதுனாலதான் அவள் போருக்குரிய தெய்வமாக போற்றப்படுகிறாள். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்திராணியை விட்டுட்டோம், கௌமாரிய விட்டுட்டோம், இப்படி எல்லாத்தையுமே விட்டுட்டு அம்பால மட்டும் வாராகி மட்டும் என்ன பண்ணிக்கிறோம்னா பிடிச்சுக்கிறோம். அப்ப நமக்கு வந்து மூளைத்திறன் வேணாமா? நரம்பு மண்டலம் நல்லா இருக்க வேணாமா? ரத்தமும் சதையும் நல்லா இருக்க வேண்டாமா? அப்ப நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பஞ்சமினாலே சப்த மாதர்களையும் மகிழ்வீங்க. சப்த மாதர்களையும் மழிவிச்சா உங்க உடம்புல இருக்கக்கூடிய 7 தாதுக்களும் பிரைட்டா வேலை செய்யும். இந்த பிரைட்டா வேலை செய்யறதுனால மனத்தெளிவு அவ்வளவு இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க மனத்தெளிவோடு நம்ம குழந்தை என்ன சொல்றோம்னா பூர்வ புண்ணிய புத்திரன், பூர்வ புண்ணிய புத்திரி. அப்போ பூர்வ புண்ணிய புத்திரன் பூர்வ புண்ணிய புத்திரி அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்னா இந்த குழந்தை பிறக்கிற அந்த மனத்தெளிவும் ஆரோக்கியம் தான் நமக்கு அதிர்ஷ்டம். அப்ப அதை பிறக்க வைக்கிறது இந்த சப்த தாதுக்கள் தான். இந்த சப்த தாதுக்கள் நல்லா உடம்புல உருவாகிறதும் உருவாகாததும் நம்ம மனநிலையை பொறுத்தது. அந்த மனநிலையை தெளிவாக்குறது தான் சப்த மாதர்கள். ஸோ பஞ்சமியில நான் கும்பிடுறேன், விளக்கேத்துறேன், 8 விளக்கு போடுறேன்றது விஷயம் இல்லை. சப்த மாதர்களை நீ எந்த அளவிற்கு 7 மாதர்களையும் நீ தெளிவுபடுத்துகிறாயோ உன் உடலில் சப்த தாதுக்களும் வலுவடைகிறது. சப்த தாதுக்களும் வலுவடைவதனால் அவர்களின் ஆசீர்வாதத்தால் உன் உடலில் பிராணசக்தி பெருகுகிறது. பிராணசக்தி பெருக 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 உன் ஆயுள் பெருகுகிறது, உன் இளமை நீடிக்கின்றது. இளமை நீடிக்க நீடிக்க உன் லைஃப்ல சக்சஸ் கிடைக்குது. அவ்வளவுதான். ஓகேவா? அதனால இந்த ஒரு விஷயத்த பஞ்சமி காலத்துல சப்த மாதர்கள் வழிபாட பண்றது தான் நல்லதுன்றது நான் இந்த முறை சொல்றேன். அதை தாண்டி எல்லா மாதர்களுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா
7 விதமான வெவ்வேறு நிறங்கள்ல நீங்க எந்த மாதாவுக்கு எந்த நிறம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனா 7 நிறமான கலர்ல நீங்க கொடுத்துடுறது நல்லது. மாலை அத்தனை பேருக்குமே என்ன பண்ணணும்னா வெள்ளை நிறத்துல இருக்கணும், இல்லைன்னா ஃபுல்லா மஞ்சள் நிறத்துல இருக்கணும். இத மாதிரி கொடுத்து ஒவ்வொரு மாதரையும் நீங்க என்ன பண்ணணும்னா அர்ச்சனை தனித்தனியே பண்ணி மகிழ்விக்கும் பொழுது நீங்க என்ன சொல்றது உங்க உடம்பு மனசு ரெடி ஆகணும்னு அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சப்த மாதர்களை இப்படி நீங்க பூஜை பண்றதும் தனித்து பூஜை பண்றதும் ரொம்ப நல்லது. இப்ப புரியுதுங்களா? நம்மளுடைய குலதெய்வ கோவில்னு ஒண்ணு இருக்கும்ல, இந்த குலதெய்வம் வேற யாரும் இல்ல, நம்ம முன்னோர்கள் தான்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முன்னோர்கள் தான் நமக்கு உடல் கொடுத்தவர்கள். இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தா தெரியும், குலதெய்வத்துல பெரும்பாலான தெய்வங்கள்ல சப்த மாதர்கள் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சப்தமாதர் எங்கு பிரசித்தமோ அந்த ஆலயம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கும். எல்லா சிவாலயத்திலுமே சப்தமாதர்கள் இருப்பாங்க. அவங்கள பஞ்சமி அன்னைக்கு இப்படி வழிபட்டு பாருங்க, அட்டகாசமான பலன் இருக்கும். குறிப்பு, நான் வாழ்க்கையில என் பிள்ளைகளால நான் ரொம்ப நொந்து போறேன்னா சப்த மாதர்களை மட்டும் பிடிங்க. பிள்ளைகளால கவலையா இருக்கு, தனியா விட்டுட்டு போயிட்டான், சொத்துக்கள் எல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டாங்க, நான் அனாதையா நிக்கிறேன் அப்படின்னா சப்த மாதர்களை கும்பிடுங்க. சப்த மாதர்களை கும்பிட்ட பலன் உங்க பிள்ளைகள் ஓடோடி வந்து உங்களுக்கு சேவை செய்வாங்க. உங்க பிள்ளைகளுடைய விதியவே நீங்க மாத்தணும்னா பஞ்சமியில சப்த மாதர்களை வழிபடுறத நிறுத்தாதீங்க. இனி இந்த ஆன்மீக பரிகாரத்தை பாக்குறவங்க, இனி நான் எந்த சிவாலயத்துக்கு போனாலும் சப்த மாதர்கள் சிறப்பா இருக்கிறத பார்த்தா அது ஆன்மீக பரிகார நேயர்கள் யாரோ ஒருத்தவங்க தான் இதை சரியா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கணும். அதை வந்து கட்டாயமா கொடுக்கணும். இதுதான் உண்மை. கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொல்றது உண்மைதான். நிறைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி வாராகிக்கு மட்டுமே அலங்காரம் இருக்கும், மாலைகள்லாம் போட்டிருப்பாங்க, தூப தீபம்லாம் இருக்கும். மற்ற தெய்வங்கள்லாம் நார்மலா அந்த கோவில்ல பண்ண அலங்காரத்தோட தான் இருக்கும். மனிதர்கள் நம்ம போய் அந்த தெய்வத்துக்கு நம்ம வழிபட்டோம், ஒரு மாலை போட்டோன்றது இருக்காது. நீங்க சொல்ற மாதிரி இந்திராணிக்கும் அப்படி இருக்காது, மற்ற தெய்வங்களுக்கும் இருக்காது. பஞ்சமி திதி அப்படின்னாலே மஞ்சள் அபிஷேகம் பண்றது, குங்கும அபிஷேகம் பண்றது எல்லாம் வாராகிக்கு தான். ஆனா வாராகி அப்படின்றத தாண்டி மற்ற 6 கன்னிமார்களும் எந்த அளவுக்கு ஒரு நம்ம உடல் ரீதியான பலத்தை கொடுக்கறாங்க அப்படின்றது இந்த பதிவின் மூலமாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாமா, நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா உயிரை கொடுப்பவர் தந்தை, உடம்பை உருவாக்கி கொடுப்பவள் யார் என்றால் தாய். சோ அந்த உடம்புல உச்சி முதல் பாதம் வரையும் இருக்கக்கூடிய அத்தனை தாதுக்களும் சிறப்பாக இருந்தாதான் ஒரு குழந்தை ஆரோக்கியமா என்ன பண்ணும்னா உருவாகும். அதை கொடுப்பவர்கள் சப்த மாதர்கள். எனக்கு கண்ணு மட்டும் நல்லா இருந்தா போதும், வயிறு வேண்டாம் நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்போ 7 மாதர்களையும் வழிபட எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். அதனாலதான் தனித்து வழிபட வேண்டாம், ஒன்றாக வழிபடுங்கள்னு சொன்னேன். நிச்சயமா. ஒரு உடல் ரீதியா ஒரு பிரச்சனை வருது, உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா சப்த மாதர் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பதிவா கொடுத்திருக்கீங்க குருஜி. நன்றி.